ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கேரளா ஸ்டைல் கடலை கறி. இந்த சுண்டல் குழம்பு ரொம்பவே அட்டகாசமான சைட் டிஷ்ஷு. சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. முதல்ல நம்ம சுண்டல் நல்லா ஒரு 5-6 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அப்புறம் இதை கொஞ்சம் தண்ணியும் உப்பும் சேர்த்து குக்கரில் நான் ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா இஞ்சி, ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இது எல்லாத்தையுமே பச்சையாகவே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காவும் முந்திரி பருப்பையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்பை தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதை நம்ம பச்சையாக தான் அரைச்சிருந்தோம். ஸோ அந்த பச்சை வாசனெல்லாம் போகணும். தீயை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது அந்த பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. இதில் மசாலா பொடிகளெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள், நான் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்க்குறேன். இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை அந்த எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு தக்காளி வெட்டினது இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் இது கூட இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு இதை வேக விட போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை இதோட சேர்த்துடலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மிக்சியில் இருக்க கொஞ்சம் தண்ணியும் இதோட சேர்த்துடுறேன். இப்போது இந்த குழம்பு ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி இதோட ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக விட்டோம்னா அந்த மசாலாலாம் வெந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள், கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நான் இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி இலை இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.